Hi friends. Hi friends, welcome to my channel and welcome to my kitchen. இன்னைக்கு என்னோட கிச்சனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் தித்திப்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் மாங்காய் ஒன்று அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. வெல்லம் நச்சு பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா மாங்காய் தித்திப்புக்கு வெல்லம் ரொம்ப முக்கியம். மாங்காவை நல்லா தோல் சீச்சிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தோல் சீச்சா மட்டும்தான் உங்களுக்கு மாங்காய் அது வேகும்போது அந்த தோல் சேர்ந்து வேகும்போது கசப்பு தன்மை இருக்கும் ஒரு சில தோலில். அதனால் மாங்காயோட தோலை சீச்சிட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மாங்காயை அதில் போட்டுக்கோங்க. மாங்காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மாங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா இது தித்திப்பு பண்ண போகிறோம், அதனால் உப்பு அதிகம் தேவைப்படாது. அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி விடுறேன், இதுவே போதும். ஓகே, ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. வெந்தோடனே பார்க்கலாம். ஓகே, மாங்காய் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெல்லத்தை போட்டுக்கோங்க. மாங்காய் தித்திப்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கோங்க. உங்களோட மாங்காய் தித்திப்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.